ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா மனதுக்குள் ஏதோ ஒரு விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு நன்றாக புரிகிறது. நீ எதை பற்றி யோசிக்கிறாய், என்ன விஷயத்தை பற்றி சிந்திக்கிறாய், உனக்கு என்ன இப்போது தேவை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடிக்கொண்டு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்று எல்லாமே எனக்கு புரிந்துதான் அதை தருவதற்காக ஓடி வந்துவிட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒன்று தேவை என்றால் அதை கொடுத்து சந்தோஷப்படுத்துவது ஒரு அப்பாவாக எனக்கு அது பிடிக்கும். உனக்கு சந்தோஷம் வேண்டுமா, அதை உடனே தர வேண்டும். உனக்கு யோகம் வேண்டுமா, அதையும் உனக்கு தர வேண்டும். இப்படிதான் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நீங்கள் செய்யும் சில தவறுகள், அதாவது நான் ஒரு விஷயத்தை கொடுக்க வருகிறேன் என்று வைத்துக்கொள், அதை ஏற்கனவே உனக்கு சொல்லிவிடுவேன். ஆனால் அது தெரியாமல் சாய் அதெல்லாம் சும்மா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாருன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் போய் சொல்றேன்னு நினைச்சுக்கிறீங்க. கண்டிப்பா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையிலன்னா ஒரு நிமிஷம் கூட பொய் பேசணும், உன்னை பொய் பேசி உன்னை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சின்ன அவசியம் கூட எனக்கு இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு உண்மையாக கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை. மனிதர்கள் தான் உன்னை பொய்யா சொல்லி சொல்லி ஏமாத்துனாங்க அப்படின்னா தெய்வமும் உன்னை அப்படிதான் ஏமாத்தும் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ. மனுஷங்க ஏமாத்தலாம், ஆனால் தெய்வமோ உன்னை ஏமாத்தாது. ஒவ்வொரு விஷயத்தையும் காலதாமதமாக கொடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில எது நடக்கணுமோ, எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்த யோசிச்சு நிதானிச்சு தான் கொடுக்கும். தெய்வத்தை முதலில் நம்புவதற்கான வழியை பாருங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை நம்பாமல் எல்லா நாளும் கலங்கி கொண்டு இருக்காதீர்கள். நிறைய முறை நானே சொல்லிவிட்டேன். தெய்வம் உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிறது, நீங்கள் கேட்ட நேரத்தில் ஒன்று தராமல் அதுவாக ஒரு முடிவெடுக்கிறது என்றால் உங்களுக்கான சரியான தருணங்கள் இன்னும் வரவில்லை. உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள், நல்ல காலங்கள் கைகூடவில்லை என்று மட்டுமே தான் அர்த்தமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்காது என்று அர்த்தம் கிடையாது. நீங்களாக ஒன்று நினைத்து மனதில் பயத்தோடு இருக்காதீர்கள். நிறைய பேர் இங்கு செய்யும் தவறுகளை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், அது நடக்கிறது இல்லை, அப்பனா நமக்கு எதுவுமே நடக்காது, எந்த ஒரு விஷயமுமே கிடைக்காது அப்படின்னு நினைச்சு உன்னுடைய கவலைகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டு எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தால் பாதுகாப்பாக இருப்பாய், பத்திரமாக இருப்பாய் என்று ஒவ்வொரு பொழுதும் உனக்கு காட்டிக்கொண்டு உன்னை எப்பொழுதும் என்னுடைய கைக்குள்ளேயே வைத்து பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லா விஷயத்திலேயும் ஏமாந்து போகிறோமே என்ற கவலை என்றுமே வேண்டாம். உன்னை ஏமாந்து போக ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் விட்டுவிட மாட்டேன். இப்பொழுது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கும் ஒரு பாடங்கள் மட்டுமே. இது எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உன்னை பாதிக்காது. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். ஒரு விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காது என்பது இருக்காது. எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ பல்லாண்டு காலம் உன்னுடைய வாழ்வில் நீ சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் மட்டுமே இருப்பாய். புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்பது? புரியும் என்று நினைக்கிறேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய தோற்று போய்தான் இதுவரைக்கும் இருக்கிறேன். நானும் உனக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறேன். சில விஷயங்களை பார்க்கும் பொழுது கூட நான் சொல்லியிருக்கிறேன், அம்மா நான் உனக்கு இருக்கிறேன், எல்லா நிமிஷத்திலேயும் உனக்காக. நீ யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து போட்டு குழம்பிக்கொண்டு இருக்காதே என்று. ஆனால் உன்னுடைய மனமோ எதையும் கேட்பதோ இல்லை. எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையோ ஒவ்வொன்றையும் போட்டு குழப்பிக்கொண்டுதான் இருக்கிறது. கூடிய விரைவில் சர்வ நிச்சயமாக இந்த சாய் ஆகிய நான் உன்னுடைய தேவைகள், உன்னுடைய தேடல்கள் அனைத்தையும் கொடுப்பேன். புரிகிறதா? உன்னுடைய தேடல்கள் என்னவென்பது எனக்கு தெரியும். உன்னுடைய தேடல்கள் நிச்சயமாக கிடைக்கும்.
என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்கிறதோ அது எல்லாவற்றையும் உனக்கு எடுத்து சொல்வேன். அந்தந்த தவறுகள் உனக்கு இந்தந்த தவறுகள் இப்போ நடக்குது, இதெல்லாம் மாற்றிக்கோ, அதை மாற்றிக்கோ, அதை சரி பண்ணு என்று உனக்கு ஒவ்வொன்றாக சொல்வேன். சொல்லி உனக்கு ஒவ்வொன்றாக புரிய வைப்பேன். நான் அதிகமாக கோபப்பட மாட்டேன். ஆனால் தவறு மட்டும் செய்தார்கள் என்றால் நான் எதையும் விட்டு விட்டு தேடவும் மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஒரு உண்மையாக இருக்கும் ஒரு அப்பா தான் நான். முதலில் என்னை அப்பாவாக பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் அப்பாவை எப்படி பார்ப்பீர்கள்? நமக்கு நிச்சயமா நம்ம அப்பா நல்லது தான் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீல்ல, அதே நம்பிக்கை என் மேலே வை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நானும் கொட்டி கொட்டி கொடுப்பேன். துன்பத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை. சந்தோஷம் என்ற ஒன்றுக்கு மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் இடம். அதனால்தான் சொல்வேன், கவலைகள் எல்லாம் போகட்டும், சந்தோஷம் எல்லாம் உன்னை தேடி வரட்டும். யாரை பார்த்தாலும் நடுங்கி கொண்டு இருப்பது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு யோசித்து கொண்டே இருப்பது, எல்லா விஷயத்தையும் சரிதான். பயந்து பயந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் பயத்தை முதலில் தூக்கி போடு. இந்த சாய் இருக்கும் பொழுது எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். தெளிவான எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே போதும். இந்த சாயிக்கு அதுதான் பிடிக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய். அதுதான் என்னுடைய எண்ணம். சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக நான் இருக்கிறேன். மற்றபடி நீ மற்றவர்களை பற்றி நினைப்பதோ கவலைப்படுவதோ எதுவுமே தேவையல்ல. மனதார இந்த சாயை ஒரே ஒரு முறை சாய் என்று கூப்பிட்டாலே போதும், அந்த நிமிஷத்தில் சாய் ஓடி வந்து விடுவேன். யாரையும் கவலைப்படுத்தவும் மாட்டேன், யாரையும் கண்ணீரை சிந்தவும் மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை மட்டும் எப்படி நான் கண்ணீரை சிந்த வைப்பேன்? எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக இன்பம் என்ற ஒன்றில் அடியெடுத்து வைப்பாய். தைரியத்தோடும் நிதானத்தோடும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக நீ அடைவாய். தைரியமாக இரு, நான் இருப்பேன். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருப்பது இந்த சாயுடைய பொறுப்பு. அப்பா அப்பா என்று கூப்பிட்டால் மட்டும் போதுமா? அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வை. இந்த சாயின் மீது நம்பிக்கை வை. நீ வைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியே அடைவாய். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன் இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.